கஞ்சி ஒரு அமைதியான தமிழ்நாடு, எல்லோரும் வந்து இன்புற்றிருந்து வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கு, மத்திய அரசுடைய நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அதன் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நன்றிங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி திமுக கடைசி நேரத்துல எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு அவங்களுடைய வியூகம் என்னவா? ஆனா அதையெல்லாம் மக்கள் வந்து இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. நான் அக்கா சொன்னது மாதிரி இன்னைக்கு நேத்துல பார்க்கிறோம், அராஜக அரசியலை, வன்முறை அரசியலை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஒரு காவல் நிலையத்தை கோயம்புத்தூர்ல பூட்ட வேண்டிய நிர்பந்தம் காவல்துறைக்கு. கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்து மாபு காவல் நிலையத்துக்குள்ள போகும்போது பூட்டி வச்சிருந்தாங்க, பூட்டு போட்டு. அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எப்பவுமே எதுல பேசுவாங்கன்னா வாக்குப்பெட்டியில பேசுவாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் பேச போறாங்க. பாலாஜி தன் மீது திட்டமிட்டு பாஜக நான் 10 ரூபா பாலாஜியும் கிடையாது, நான் எதுவும் கிடையாது, பணமெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. பாலாஜி வந்து எப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன்னு எப்ப ஒத்துக்கிட்டாருன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் இல்ல, புலால் சிறை இல்ல, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இல்ல, அவர் ஒத்துக்கிறார். எப்பவுமே ஒத்துக்க மாட்டார். காந்தியவாதி மாதிரி பேசுவாரு, நாளானிக்கு வரைக்கும் காந்தியவாதி மாதிரி தான் இருப்பாரு. ஏப்ரல் 23 மக்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பார். நன்றிங்க. எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கன்னா, நம்ம எல்லாருமே அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸா பிரஸ் பாக்குறாங்க. மைக்ரோ அப்சர்வேஷன், மைக்ரோ அப்சர்வரை போட்டு கடினமாக இன்னைக்கு நாளைக்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று வாக்காளர் எதிர்பார்க்கறாங்க, மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இத்தனை பேர் இங்கே ஊடுருவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இந்த எலெக்ஷனை விட்டு, இந்த தொகுதி விட்டு வெளியெடுப்புற கலெக்டர் பர்மிஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இருக்கு. அதை அவங்க பயன்படுத்தி தேவையில்லாத நபர்களை வெளியே அனுப்பணும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னது போல, வேட்புமனு என்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் தாக்கல் செய்தார்களோ அன்னைக்கு வெற்றி உறுதி. அதனால தான் அவங்க தோல்வி பயத்தில் 1000, 2000, 3000, 5000, எனக்கு தெரிந்து கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு நாளைக்கு 5000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன கொடுத்தாலும் அது இந்த தேர்தல் இருக்காது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கு. கஞ்சி ஒரு அமைதியான தமிழ்நாடு, எல்லோரும் வந்து இன்புற்றிருந்து வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கு, மத்திய அரசுடைய நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதன் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நன்றிங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி திமுக கடைசி நேரத்துல எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு அவங்களுடைய வியூகம் என்னவா? ஆனா அதையெல்லாம் மக்கள் வந்து இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. நான் அக்கா சொன்னது மாதிரி இன்னைக்கு நேத்துல பார்க்கிறோம், அராஜக அரசியலை, வன்முறை அரசியலை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஒரு காவல் நிலையத்தை கோயம்புத்தூர்ல பூட்ட வேண்டிய நிர்பந்தம் காவல்துறைக்கு. கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்து மாபு காவல் நிலையத்துக்குள்ள போகும்போது பூட்டி வச்சிருந்தாங்க, பூட்டு போட்டு. அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எப்பவுமே எதுல பேசுவாங்கன்னா வாக்குப்பெட்டியில பேசுவாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் பேச போறாங்க. பாலாஜி தன் மீது திட்டமிட்டு பாஜக நான் 10 ரூபா பாலாஜியும் கிடையாது, நான் எதுவும் கிடையாது, பணமெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. பாலாஜி வந்து எப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன்னு எப்ப ஒத்துக்கிட்டாருன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் இல்ல, புலால் சிறை இல்ல, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இல்ல, அவர் ஒத்துக்கிறார். எப்பவுமே ஒத்துக்க மாட்டார். காந்தியவாதி மாதிரி பேசுவாரு, நாளானிக்கு வரைக்கும் காந்தியவாதி மாதிரி தான் இருப்பாரு. ஏப்ரல் 23 மக்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பார். நன்றிங்க. எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கன்னா, நம்ம எல்லாருமே அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸா பிரஸ் பாக்குறாங்க. மைக்ரோ அப்சர்வேஷன், மைக்ரோ அப்சர்வரை போட்டு கடினமாக இன்னைக்கு நாளைக்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று வாக்காளர் எதிர்பார்க்கறாங்க, மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இத்தனை பேர் இங்கே ஊடுருவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இந்த எலெக்ஷனை விட்டு, இந்த தொகுதி விட்டு வெளியெடுப்புற கலெக்டர் பர்மிஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இருக்கு. அதை அவங்க பயன்படுத்தி தேவையில்லாத நபர்களை வெளியே அனுப்பணும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னது போல, வேட்புமனு என்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் தாக்கல் செய்தார்களோ அன்னைக்கு வெற்றி உறுதி. அதனால தான் அவங்க தோல்வி பயத்தில் 1000, 2000, 3000, 5000, எனக்கு தெரிந்து கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு நாளைக்கு 5000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன கொடுத்தாலும் அது இந்த தேர்தல் இருக்காது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கு.